நான் ஏற்கனவே பெண்களே உஷார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி போட்டிருந்தேன். அதில் நடந்த சம்பவத்தை எங்கள் சொந்தக்கார வட்டாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் போட்டிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் நல்ல விழிப்புணர்வு பகுதின்னு சொல்லியிருந்தீங்க. இதுவும் அது மாதிரி ஒன்று தான். ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணோட அம்மா எடுத்த ஒரு புரட்சிகரமான முடிவுன்னு சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்டு அவள் 11th படிக்கும் போதே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னொரு ஃப்ரெண்டு அவள் கலெக்டர். எனக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. இவளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சு, அவளுக்கு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஆச்சு. அவள் கலெக்டரேட்டில் வேலை வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளோட அக்கா பையனுக்கு இந்த இந்த ஃப்ரெண்டோட பொண்ணை பொண்ணு கேட்டாங்க. பொண்ணுன்னா பொண்ணோட அழகை பற்றி முன்ன சொல்லிடுறேன். சும்மா சிவப்பாக இருக்கிற ஸ்னேகா. அந்த பொண்ணு சிரிச்சுது அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேங்க, நானே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. யாருமே அந்த பொண்ணு கேட்டுட்டு போனவங்க அத்தனை பேர் திரும்பி யாரையாவது கூட்டிகிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பசங்க யாருமே அந்த பொண்ணை பார்த்தாங்க அப்படின்னா கட்டிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அழகு. அதை ரொம்ப வீட்லேயே வச்சு தான் அவங்க வீட்டுக்காரர் அந்த பொண்ணோட அழகை பார்த்துட்டு தனியாக அதை எங்கேயுமே விட மாட்டார். அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பயமே. அவள் இப்போ தான் பிஎஸ்சி கடைசி இப்போ ஃபைனல் எழுத போகிறா. அதுக்குள்ளே கல்யாணமானு கேட்காதீங்க, கல்யாணம் பண்ணியே ஆகணும் அந்த பொண்ணுலாம். ஏன்னா கடத்திட்டு போயிடுவாங்க, அந்தளவுக்கு அழகு. கிராமம் தானே. அப்புறம் அந்த பையனுடைய சொத்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பையன் வேலையில் இருக்கிறான், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறான், நல்ல சம்பளம். விற்றாலும் கோடி விளைஞ்சாலும் கோடி அப்படிங்கிற காடு, 20 ஏக்கர், பெரிய குடும்பம், ரொம்ப 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 வசதியான குடும்பம். அவங்க பொண்ணு கேட்டு இவளுக்கும் ஃப்ரெண்டோட அக்கா பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொஞ்சம் இறங்கி பண்ணியிருக்கிறா. எல்லாருமே பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு. இதில் என்னன்னா, அந்த பொண்ணோட என் ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்கவோ பொண்ணு வீடு பார்க்கவோ ஜாதகம் பார்க்கவோ எந்த இடத்துலையும் அவள் கலந்துக்கல. கலெக்டரேட்டில் இருக்கிறவ ஏன்னே புரியல. அவங்க அக்கா பையனு கல்யாணம், அவள் எதுலேயுமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறா. ரைட்டு கொடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இவ ரொம்ப வருத்தப்பட்டா. என்னப்பா நிறையா வரதட்சணை எதிர்பார்ப்பாங்களோ என்னமோ, வரதட்சணை கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தள்ளி நிற்கிறாளா என்னவோ. போய் ஒரு தடவை, இல்லை அப்படிப்பட்டவ இல்லை, நிச்சயமாக ரொம்ப சந்தோஷப்படுவாளா தவிர நிச்சயமாக வரதட்சணை அது இதெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டாப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஒரு தடவை போயிட்டு வரலாமா நேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சண்டே, இது நடந்து 2-3 மாதம் இருக்கும். ஐப்பசி கார்த்திகை அந்த மாதிரி டைமில் நடந்தது. நாங்கள் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு, கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருந்தேன். வீடு கட்டி 1 வருஷம் தான் இருந்தது. அப்புறம் திருப்பி நாங்கள் போனோம். அவங்க வீட்டுக்காரரு, நான், இன்னொரு ஃப்ரெண்டு, இன்னொருத்தருங்க அவங்க சொந்தக்காரரு, அவங்களே வந்திருந்தாங்க. அந்த எங்கள் வீட்டு ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரோட அக்கா, அவ்வளோ பேர் போனோம். அப்புறம் போய் அவளை கேட்டப்போ தான் அவள் சொன்னா, ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அக்காவை 9th படிக்கும் போதே நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அக்கா பையனுக்கே கல்யாணம் ஆக போகுது. ஆனால் ஒரு தடவை கூட நாங்கள் போய் எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ நானும் அந்த வீட்டில் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொன்னான். ஏப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அது அவங்க மாமனாருக்கு பிடிக்காது. வர்றதோ சாப்பிட்றதோ விருந்தோம்பல் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் டவுனில் வாடகை வீட்டில் குடியிருந்தோம். அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ ஒரு நாள் போயிருந்தேன், பச்சை கடலக்காய் காய வச்சுருந்தாங்க. நான் போய் ஆசையாக ஒரு பையில் அள்ளனேன், அக்கா வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகலானே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் என்னை திட்டாரு. நான் அதிலிருந்தே மேக்ஸிமம் போனதே இல்லைப்பா. எந்த லீவ் விட்டாலும் எதுக்குனாலும் நான் அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை. எங்கள் அப்பாவும் போனால் சாப்பிடவே மாட்டார், தண்ணி கூட குடிக்க மாட்டார் அந்த வீட்டில் அப்படின்னு. சரி உங்கள் அக்கா டைப் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் ரொம்ப வருத்தப்பட மாட்டாளா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவள் சொன்னது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. இல்லை, அந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்படுறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்தில் எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினைக்கிறா. ஒரு தேங்காய், ஒரு சாமிக்கு ஒரு தேங்காய்னா கூட அது சின்ன தேங்காயா பெரிய தேங்காயான்னு அவளால் செலக்ட் பண்ண முடியாது. அவ்வளோ அதிகாரம் அவளுக்கு கிடையாது. ஒரு பிஞ்சு போன புடவை இதை தானம் பண்ணிடுன்னு சொன்னால் கூட அவள் அவங்க அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு 10 ரூபா பிச்சைக்காரனுக்கு இது வரைக்கும் அவள் போட்டாங்கிறதே சரித்திரமே இருக்காது. ஆனால் அந்த வீட்டில் வாழ்கிறதையே அவள் அவ்வளோ கௌரவமாக அவ்வளோ பெருசாக நினைக்கிறா. அவள் எவ்வளோ கேவலமாக வாழ்ந்துட்டுருக்கிறா அப்படிங்கிறதே கூட அவளுக்கு தெரியலையா, இல்லை இதுதான் கௌரவம்னு நினைக்கிறாளா தெரியல. அப்படி முக்கியத்துவம் கொடுப்பா அவங்க வீட்டுக்காரருக்கு, அவங்க மாமனாருக்கு, அவங்க மாமியாருக்கு எல்லாமே. ஏன்னா அந்த வீட்டில் அப்படி வாழ்ந்தால் தான் வாழவும் முடியும், அதுதான் உண்மை. ஆனாலும் அப்பா அம்மா ஒரு விசேஷம் நடக்குது, ஒரு கிரகப்பிரவேசம், அவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தா, இந்த சீர்வரிசையெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், காசே கையில் இல்லை. ஆனால் எதை பற்றியும் அவள் கவலை படலை. அவளுக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு
அவங்க ஊரில் ஏதாவது கும்பாபிஷேகம் கோயில் விசேஷம் அது இதுக்குன்னா ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் சாக்கில் மூட்டை கட்டி கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும். இதுக்காக கஷ்டப்படுவாங்க. தங்கச்சி ஒருத்தி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறா. தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து ஒரு நேரம் வச்சு சாப்பாடு போடலாம், அல்லது ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்கலாம் அப்படின்லாம் அவன் நினைக்கிறதே கிடையாது. இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த குடும்பத்துக்கு தகுந்த நல்ல மருமக தான். ஆனால் எங்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்ல. அவள் வசதியாக இருக்கிறாங்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் அடிமையாக போய் எங்கள் அப்பாலாம் எவ்வளவோ 5 ரூபா வட்டிக்கெலாம் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அவளால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு பவுன் வேண்டான்னு சொன்னவங்க அதுக்கப்புறமெல்லாம் இவள் போனதுக்கப்புறம் இவள் பண்ணுறது தான் பெருசாக இருக்கும். லிஸ்ட் எழுதி அனுப்புவா. அப்புறமே தான் நான் வந்து வேலை வாங்கி தான் கல்யாணம் பண்ணணுன்னு எங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் கழித்து வேலை வாங்கி அவளோட வீட்டுக்காரர் கலெக்டரேட் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் வந்து யாருன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்த பூர்வீகமான சொத்து எதுவுமே இல்லாத ஒரு ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப சிறப்பான மனிதர். ஏன்னு அப்புறம் நான் காரணம் சொல்கிறேன். அவர் வந்து பூர்வீக நிலங்கூட கிடையாது. அவங்க அப்பா அம்மாலாம் கூலி வேலை பார்த்து தான் அவர் படிக்க வச்சுருக்குறாங்க. அவர் வந்து கல்யாணம் ஆன புதுசில் முட்டை ஒரு தடவை ஏதோ முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாராம், நான்லாம் முட்டை போடுறாங்கன்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கே போனேன். 15 நாளைக்கு ஒரு தடவை கணக்கு வச்சுக்கிட்டே இருப்போம் நாங்களாம். இன்றைக்கி முட்டை போடுவாங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எந்த காரணத்துக்காகவும் லீவ் போட மாட்டோம், முட்டைக்கோசரமே ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாராம். அதையே வந்து எடுத்துக்கிட்டு சகலன்னு கூட பார்க்காம முட்டை போடுறதுக்கோசரமே நீங்களாம் ஸ்கூலுக்கு போய் கலெக்டரேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா இன்னும் வந்து கறி விருந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்காங்க, கறி குழம்பு போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்களாம் ஸ்கூலை விட்டே வெளியே வந்திருக்க மாட்டிங்களா? அப்படியா இப்படியா 1 மாதத்துக்கு ஒரு தடவை கறி எடுப்பீங்களா? நீங்களாம் கறியை சாப்பிட்ருக்குறீங்களா? பிரியாணி சாப்பிட்ருக்குறீங்களா? என்ன வாங்குவீங்க, என்ன சோப்பு போடுவீங்க, இப்படி இல்லாமல் பேசுவாங்க. ரொம்ப கேவலமாக எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பேசிட்டாரு கல்யாணம் ஆன புதுசில். இவரும் படிச்சிருக்கிறாரு இல்லைப்பா, படித்து வேலைக்கு வந்திருக்கிறாரு, அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காட்ட கேட்டப்போ, பேசினா என்ன தப்பு, பூர்வீகமாக வீடு கட்டுறதுக்கு கூட நிலம் இல்லாதவன் தானே உன் புருஷன், படித்து வேலைக்கு வந்துட்டால் மட்டும் பெரிய ஆள் ஆகிடுவானா? ஒரு வேளை படிக்காமல் இருந்திருந்தால் அந்த வேலை கிடைக்காம இருந்திருந்தால் மம்முட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு தானே, கூலி வேலைக்கு தானே போயிருக்கணும், கோடாலி எடுத்துகிட்டு விறகு வெட்டுறதுக்கு தானே போயிருக்கணும், அது சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டா. நான் அதுலேருந்து விட்டுட்டேன்ப்பா, நான் விலகிட்டேன், நான் எதுலேயுமே தலையிடுறதில்ல. அப்புறம் லோன் போட்டு ஒரு நிலம் வாங்கணும், அப்போ கூட நிலம் வாங்குறதுக்கே வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கே நீங்களாம் 2 பேரும் லோன் போடுறீங்க. இந்த 2 பொட்டை பிள்ளைங்க அவங்களுக்கு. அந்த 2வது குழந்தை பிறந்தப்போ வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரர் சொன்னாராம், ஒரு குழந்தையே உங்களுக்கெல்லாம் போதும், நீங்கள் வந்து லோன் போட்டு நிலம் வாங்கி, லோன் போட்டு வீடு கட்டி, லோன் போட்டு படிக்க வச்சு, லோன் போட்டு கல்யாணம் பண்ணால் ஒரு பொண்ணே உங்களுக்கு போதும், 2 பொண்ணு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அதுலேருந்தே 2வது பொண்ணு பிறந்ததுலேருந்து எந்த டச்சுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடலையான்னு சொல்லி கேட்டேன். அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நான் போயிருக்கிறேன். அவன் ஃபஸ்ட்டு லோன் போட்டு நிலம் வாங்கினாங்க, அப்புறம் லோன் போட்டு வீடு சிம்பிள் சூப்பராக ரொம்ப அழகாக கட்டிட்டாங்க. 2 பொண்ணு அருமையான வாழ்க்கைங்க, ஒன்றும் குறையொன்றும்லாம் இல்லை, எதுவுமே கிடையாது. கார்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பராக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. 2 பச்சைங்களை கையெழுத்து போடுற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் சும்மாவாக இருக்கும். ஆனால் அவங்க வீட்டுக்காரர் நான் வந்து அவங்க கிரகப்பிரவேசத்துக்கு போனப்போ கேட்டிருந்தேன், ஏப்பா கொஞ்சம் 2 பேர் பச்சைங்களை கையெழுத்து போடுறது அளவுக்கு இருக்கிறீங்க, 2 பேர் லோன் இவ்வளோ தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவள் சொன்னால், எங்கள் வீட்டுக்காரர் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் படித்தது எல்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், கார்ப்பரேஷன் அரசாங்க புஸ்தகத்தில் தான் நான் படித்தேன், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். கடைசி வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பில் தான் ஒன்று எனக்கு கிடச்சிது. கடைசியாகவும் கவர்மெண்ட் வேலை நான் படித்து முடித்து 6 மாதத்தில் எனக்கு கிடச்சிது. அதனால் என்றைக்குமே நான் அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுச்சு. நான் வந்து தனியார் ஸ்கூலில் படிக்கணும் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் படிச்சிருக்கவே முடியாது, அந்தளவுக்கு என் நிலைமை. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான கெடுதலும் நான் பண்ண மாட்டேன், சின்ன கரை கூட என் கவர்மெண்ட் வேலையில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தூரம் வந்து நான் வந்து இந்த அளவுக்கு நிற்கிறேன்னா இந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடமும் அதில் போட்ட சாப்பாடு, அதில் கொடுத்த துணிமணிங்க, அதில் கொடுத்த புஸ்தகம், அது கொடுத்த வேலை, கவர்மெண்ட் வேலையில் தான் இன்றைக்கி 4 பேர் மதிக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலையில் தான் இன்றைக்கி நான் ஒரு வீடு கட்ட முடிஞ்சது, ஒரு பொண்ணு கட்ட முடிஞ்சது. இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்? இல்லைன்னா அவங்க சொன்ன மாதிரி மரம் வெட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். என் வாழ்க்கை ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும். அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்னு சொல்லுவார். அப்படின்னா அரசியல் பற்றி அவர் சொல்லலை, மொத்தமாக கவர்மெண்ட் நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உடனே அவர் சொன்னால், நான் அதுக்காகவே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கு வரைக்கும் அவர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு மனிதனை அவங்க வந்து இவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது வந்து எனக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்புறம் வந்து சொன்னால், பொண்ணு கொடுக்குறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம், ஆனால் பொண்ணு கொடுத்துட்டு எனக்காக பொண்ணு கொடுக்காதீங்க. எனக்காக கொடுக்குறதோ, எனக்காக கட்டுறதோ, எனக்காக பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம். உங்கள் இஷ்டமாக இருந்தால் நீங்கள் கொடுத்துக்காங்க.
கல்யாணத்துக்கு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கிரகப்பிரவேசத்துக்கே அவளை கூப்பிடல. அவள் வந்து ஃபோன் பண்ணி என்னை கேட்டா, ஏன் என்னை கூப்பிடல, எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வச்சுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு வெறி இருந்துச்சுப்பா. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் அவர் கொஞ்சம் கூட அவள் பார்க்கல, மதிக்கவே இல்லை. நான் தான் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணோம். 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத 3ஆம் தர மனுஷி மாதிரி பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் அவள் வந்து ஃபோன் பண்ணி கூட எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கல. எங்கள் அப்பா அதை வந்து வெளியில் யாராவது இருப்பாங்கம்மா அவங்களுக்கு தானமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கூட அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்தளவுக்கு அவளை நாங்கள் வெறுத்துட்டோம்பா. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் படிச்சிருக்கிறாரு. அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பழக்க வழக்கம் இருக்கிறவங்க. நானும் ஒர்க் பண்ணுறேன். என்னோட படித்தவங்களும் ரொம்ப பெரிய பெரிய படிச்சிருக்கிறாங்க. நீ 9வது தான் படிச்சிருக்கிற. உங்கள் வீட்டுக்காரரு அதுவும் இல்லை, 6வது 7வது தான் படிச்சிருக்கிறாரு. உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எங்கள் அக்கா எங்கள் மாமானெலாம் அறிமுகப்படுத்தி வைக்க முடியாது, இவங்கெல்லாம் பெருசாக படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக நானும் பேசிட்டேன். எனக்கு அன்னைக்கு தான் தூக்கமே வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெறி இருந்தது அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது சொன்ன உடனே சரி பொண்ணெல்லாம் கொடுக்குற வேலை வேண்டாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்காரருக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இருந்துட்டு போது எல்லாம் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணார். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னால் சரி அவங்க வீட்டுக்கு அப்படியே அந்த 5 பேரும் ஒட்டுக்கா போயிட்டு வரலாம் அப்படின்னா. தென் அது விபரீதமான முடிவாக இருக்குது. இப்படி சொல்கிறாங்க, அவன் பெத்த அப்பாவுக்கே சோறு போடாத பொம்பளை அவங்களே சாப்பிட சொல்ல மாட்டாங்க, நாம் இந்நேரத்துக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உறுதியாக முடிவெடுத்தா. வாங்க அப்படியே 5 பேரும் காரை திருப்பிட்டு 12 மணிக்கெலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன நடந்ததுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நாங்கள் போனது கார்த்திகை மாதம். கரும்பு நல்லா விளைஞ்சி தோட்டம் அப்படியே பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டத்தை அள்ளிக்கலாம் அப்படி இருந்தது, ப்ளூ கலர் கரும்பு. அப்புறம் வந்து வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல விவசாயம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நல்லா பெருசாக அந்த ஊர்லேயே நல்லா பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீடு வந்து 3 மாடிங்க, சாமானிய வீடு கிடையாது. அந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு சொந்தம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் போனோம். அந்த பெரியவர் அவங்க அக்கா மாமனார் அவர் இருந்தார். வாங்க அப்படின்னாரு. அந்த ஒரு பொண்ணு வீட்டுக்காரருங்க வர்ற அந்த சிரிப்பே ஒரு முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை. என்னமோ வந்து சோத்துக்கு இல்லாதவங்க அந்த மாதிரி வந்து என்னப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு போனோம். பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் போனான். அப்புறம் போய் எல்லாம் உட்காந்தோம். வீடு வந்து ரொம்ப பெரிய வீடுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அரும்புலாம் முன்னாடி வச்சுட்டு 20 மாடு கட்டியிருந்தாங்க. 20 மாடுமே அருமையான மாடுங்க. 10 கன்றுக்குட்டி இருக்கும். அதெல்லாம் செம்மையாக இருந்தது. குறையெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. பார்த்த உடனே யாருக்குமே அந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் வந்து டீ போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னாங்க பால் இல்லை அப்படின்னாங்க. என்னது 20 மாடு வச்சுருக்குறாங்க பால் இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறதுனால அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிடுவாங்களாம். பாக்கெட் பண்ணி காலையில் அவங்க வந்து கூட்டுறவு சொசைட்டிலையோ மற்றதுலையோ பண்ணுறதில்ல. ஊர் பால் மாதிரி இவங்க வந்து 1/2 லிட்டர் 1 லிட்டர்னு சொல்லிவிட்டு அது வந்து நல்ல சேல்ஸ், பரவாயில்ல, பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் கேசரி கலர்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த கேசரி கலர் போது அவங்க மாமனாரும் போனார். எதுக்கு 5 பேர் வந்திருக்குறாங்களாம் அவர் கேட்குறதே எங்களுக்கு கேட்டுச்சு. தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நெய்யெல்லாம் அதிகமாக ஊற்றாத, கம்மியாக போடு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது விதவிதமாக சேப்பாக அறுத்து சின்ன ஒரு பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு விரலில் வாங்கி வலித்து அப்படியே வாயில் போட்டுக்கலாம். அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரில. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க மாமனார் கேட்டார், நீ எந்த ஊருமா அப்படின்னாரு. நான் ஊர் பேர் சொன்ன உடனே அங்கே ஒரு இன்ஜினியர் இருக்கிறார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கார் பேர் தான் சொன்னார். அவர் தான் இந்த வீட்டுக்கு மேப் போட்டு கொடுத்து அவர் தான் எல்லாமே இது பண்ணி கொடுத்தாரு. உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அது எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னா. ஓ அவங்க சம்சாரம் தானா நீயே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது ஒரு பெருமை இருந்துட்டு போகுது. ஒன்றும் அது ஒரு பொண்ணு கொடுக்குற வீடு அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அவங்க வீட்லேயே முருங்கை மரம் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, முள்ளங்கிலாம் இருக்குது. கொண்டுட்டு வந்து ஒரு சாம்பார் வச்சு சாப்பாடு செஞ்சுருக்கலாம். சரி 1 டம்ளர் அரிசி போதுமா, 2 டம்ளர் அரிசி போதுமா, அதுக்கே மாமியாவும் மருமகளும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சரி என்னமோ சமைச்சாங்க. அவள் வந்து சாப்பிட்டுட்டே போகணும் அப்படிங்கிறா. சரி வந்துட்டோம். அப்புறம் போய் உட்காந்து நல்ல பெரிய டைனிங் ஹால் சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு மாடியும் நல்லா இருந்ததுங்க. வீடெலாம் வந்து அருமையாக இருந்தது. அவங்க நல்லா பராமரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னென்ன பொருள் எங்கெங்கே வைக்கணும்னு க்ளீனாக ரொம்ப அழகாக தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அவருக்கு ஏன் பிடிக்காது. அப்புறம் சாப்பாடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலம். வெறும் பருப்பு, அதில் ஒரு காய் கூட போடல. பச்சை மிளகாய் போட்டு அப்படியே கடைஞ்சி இந்த ஹோட்டலில் முதல்ல உப்பு பருப்புன்னு ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு ரசம் மட்டும். அத்தனை மாடு வச்சுருக்குறாங்க. தயிரோ மோரோ எதுவுமே கிடையாது.
அப்புறம் சொரக்காய் போட்டு கூட்டுன்னு என்னமோ சொல்லிவிட்டு ஒன்று கொண்டு வந்து வச்சாங்க. ஆனால் சாப்பாடு ரொம்ப 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 மோசம், அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டார், அக்கா வீட்டுக்காரர். அவர்கிட்ட கடையை மூடிட்டு சாப்பாட்டுக்கு வந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் அவர் எங்களோடய சேர்ந்து சாப்பிட்டாரு. பேசும்போது அவர் சொன்னார், நிச்சயதார்த்தம் வந்து உங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்களுதில் நிறையா பேர் வருவாங்க, அதனால் நீங்கள் வந்து மண்டபம் ஒரு மண்டபம் சொன்னார். எங்கள் ஊரில் அதுதான் ரொம்ப பெரிய மண்டபம், நிச்சயதார்த்தத்துக்கே அந்த மண்டபமா, நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டில் நடக்கணுங்கிறதுனால அந்த மண்டபத்து காசு வந்து நீங்களே கொடுத்துருங்க, மண்டபத்தில் வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தம், அந்த மண்டபத்தை பேசிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். என் ஃப்ரெண்டு வீட்டுக்காரங்கன்னா தலையில் இடி விழுந்த மாதிரி சரி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஒன்றும் பேலன்ஸ் பண்ண முடியாத அமௌண்ட் அது, அதனால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவ வந்தாவோ உட்காந்துருந்தா, எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன தான் இவன் மனசில் நினைக்கிறா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அப்புறம் வந்து இப்போ கிளம்பிட்டோம். கரும்பு இருந்தது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சுருந்தாங்க, எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை. ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அந்த மண்டபத்தை பேசிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த பெரியவர் வந்து 3 தலைமுறையாக நாங்கள் பணக்காரர், எங்கள் அம்மா நகை இங்கே ஒன்று இருக்குது, எங்கள் பொண்டாட்டி நகை இங்கே ஒன்று இருக்குது, எங்கள் மருமவன் எல்லாம் அப்படியே அவருடைய பெருமையை, மோடி வீட்டில் பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஸ்டாலின் வீட்டில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எடப்பாடியார் பொண்ணு கொடுக்குறேன்னாரு, லலிதா ஜுவல்லரி காரர் பொண்ணு கொடுக்குறேன்னாரு அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்லலை. அங்கே அவங்க கொடுக்குறனாங்க, இவங்க கொடுக்குறனாங்க, அவ்வளோ பவுனு போடுறனாங்க, இவ்வளோ பவுனு போடுறனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்டு வந்து எழுந்திரிச்சு அமைதியாக வந்துட்டோம். நான் என்னை இறக்கி விட்டு அவங்க கார் போயிடுச்சு. அப்புறம் இது வேண்டான்னு சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய், சரி கட்டிக்கு போகிற பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 தடவை வந்தானா. 3ஆவது தடவை நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 3ஆவது தடவை வந்திருக்கிறான். அவனை உட்கார வச்சு, இந்த கல்யாணம் எங்களுக்கு செட் ஆகாது தம்பி, நீங்கள் வந்து மண்டபமே அவ்வளோ பெரிய மண்டபம் சொல்கிறீங்க, எங்களால் வந்து அந்த மண்டபத்தெல்லாம் வச்சு நிச்சயம் பண்ணுற அளவுக்கோ, நீங்கள் கேட்குற அளவுக்கு கல்யாணம் பண்ணுற அளவுக்கோ எங்களுக்கு வசதி இல்லை, தயவு செஞ்சு விட்டுருங்க, இது வரைக்கும் விட்டுருங்க, எங்கள் பொண்ணுக்கு வேறு நல்ல இடமா நாங்கள் பார்த்துட்டோம், அவரும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறாரு, நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு அழகாக சொல்லி அமுச்சு விட்டா. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்தது. அந்த பையன் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கர சத்தம் போட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, அந்த பொண்ணை தவிர வேறு யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன், எதுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுன்னு தான் சொல்லிவிட்டு ஆசை காட்டிட்டு இப்போ அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களா, அப்படி நடந்துக்கிட்டீங்களா, வெறும் பருப்பு போட்டிங்களா, ரசம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போய் பயங்கரமாக குதிச்சிருக்கிறான். அப்புறம் வந்து திரும்ப அவங்க வந்து இன்னும் 4-5 பேர்த்த கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பையன் ஆர்ப்பாட்டம் இல்லைங்க பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவ சொல்லியிருக்கிறா, இல்லைங்க உங்கள் வீடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, வீடு நல்லா இருந்தால், மனுஷருங்க நல்லா இருந்தால், கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசுங்கிறது கொஞ்சோண்டு கூட இல்லை, 5 பேர் வந்திருக்கிறோம், எதுக்கு 5 பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களே, பொண்ணு கொடுத்தவங்க 5 பேர் வராமல் என்னங்க பண்ணுவாங்க, நாங்கள் ஒப்பா மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா, எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, உங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துட்டு நீங்கள் சோறு கூட போட மாட்டீங்க, நாங்கள் எங்கெங்கே போய் கோயிலாக போய் சோறு தின்னுட்டு இருக்கிறதா, உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆகாதுங்க, நாங்கள் கொஞ்சம் சின்ன இடமாவே படம் பார்த்து கொடுத்துக்குறோம், உங்கள் வீட்டில் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் பாட்டுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசி ரொம்ப கேவலமாக பேசி அனுப்பிச்சி விட்டா. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்தாராம். அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து, இதை எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் பொண்ணை கொடுங்க, நல்ல வசதி, எந்த பிரச்சனையும் இல்லை, பையன் வந்து நல்ல பையன்தான், ஏதோ அன்றைக்கி தப்பு நடந்து போச்சு, என்னங்க வாசலில் கொண்டுட்டு வந்து கரும்பு போட்டிருக்கிறாங்க, கரும்பு எடுத்து எதுவுமே உங்கள் வீட்டில் திங்கக்கூடாது அப்படின்னா என்ன, வெங்காயத்துக்குங்க எங்கள் பொண்ணு அங்கே கொடுக்கணும், நான் கொடுத்துட்டு உட்காந்துட்டு நீ நல்லா, அவங்க அக்கா மாதிரியெல்லாம் என் ஃப்ரெண்டோட அக்கா மாதிரிலாம் இவ இருக்க மாட்டா, நாங்கள் வந்து ஒரே பொண்ணை வச்சுருக்குறோம், எங்களுக்கு வந்து நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் அங்கே தான் போய் இருக்கணும், நாங்கள் பார்க்கணும், அவங்க தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அக்காவோட அப்பா உட்காந்துருக்கிறாரு, அந்த மாதிரிலாம் எங்களெல்லாம் கொண்டு போய் எங்கேயும் விட முடியாது, எங்களுக்கு வேறு குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவளும் பேசியிருக்கிறா. அவர் வந்து எல்லா பொறுப்பும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்கம்மா, நான் வந்து எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கிறேன், அவன் வந்து இந்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பண வசதி பெருசு அப்படின்னா எங்களுக்கு எங்கள் பொண்ணோட அழகு பெருசு, உங்களுக்கு 1000 பேர் உங்கள் வசதி பார்த்துட்டு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் பொண்ணோட அழகு பார்த்துட்டு 1000 பேர் கட்டிக்கிறேன், எங்களுக்கு 1 பைசா வரதட்சணை வேண்டாம்னு சொல்லி வராங்க, நீங்கள் நிச்சயதார்த்தமே அவ்வளோ பெரிய மண்டபத்தில் வச்சு நீங்கள் போய் பேசி முடிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க, பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு அவ்வளோ திமிரா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பேசியிருக்கிறா. அப்புறம் வந்து அவள் போட்ட ஒரு கண்டிஷன் தான், கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு வீட்டுக்காரரும் அவங்க 2 பேரும் வந்து கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு உறுதி கொடுத்தாங்க அப்படின்னா நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அவளுக்கு அங்கே கொடுக்குறதுல இஷ்டமும் இல்லை. அப்புறமே போய் அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்க சொல்கிற கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து, அதுக்கு நான் போயிருந்தேன், அந்த பஞ்சாயத்துக்கு நான் போயிருந்தேன், அவங்க 2 பேரும் வந்து எந்த பிரச்சனைனாலும் நான் உன்னை தான் கேட்பேன், நான் உங்கள் அக்கா வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கல, உன் வீட்டுக்கு தான் நான் பொண்ணு கொடுக்குறேன்,
அந்த பையன் உங்கள் அக்கா பையனாக இருக்கலாம், நீ பிறந்ததுலேருந்து பார்க்காம இருக்கலாம், எடுத்து வளர்த்தாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நான் உன்னிட்ட தான் வந்து நிற்பேன். ஒன்று அந்த வீட்டில் அவங்க இருக்கட்டும், இல்லைன்னா அந்த வீட்டில் இவங்க இருக்கட்டும். என் பொண்ணு வந்து உன்னு மாதிரி தான் இருப்பாள். நாங்கள் கடைசியாக வந்து அவகிட்ட தான் செட்டில் ஆகும், நாங்கள் அங்கே தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு பருப்பு வச்சு இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் இப்படி உட்கார வச்சு சாப்பிட வந்தவங்க மாதிரிலாம் இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நீ பொறுப்பேற்றுக்கிறியா சொல்லு, நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ நான் இருந்தேன். எவ்வளோ யோசிக்கிறா, என்னென்னமோ சொல்கிறான், ஆனால் கட்டுக்கு மட்டும் சேர்க்க மாட்டேங்கிறா. நான் சொல்கிறேன் நீ பொண்ணு கொடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுக்காரர் வந்து அவர் ரொம்ப அவங்க அக்கா வீட்டுக்காரெலாம் அழுகுற நிலைமைக்கு அவங்க பையனை காப்பாற்றினா போதுங்கிற நிலைமைக்கு வந்தால் நீங்கள் தான் மாறணும், நானாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரர் அவர் வந்து சரிங்க நானும் உறுதி ஏற்றுக்கிறேன், நீங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரியே கொடுங்க, நாங்கள் இவங்க எந்த பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் வந்து நாங்களே முன்னே நின்று நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பவுனு கூட நான் போட மாட்டேன். கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு அழைப்புக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு கார் வந்து நீங்கள் அவர் வரவழைச்சி மேக்கப் பண்ண கார் வரவழைச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவள் பேசிட்டா. நீங்கள் என்ன பவுனு போடுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நிற்கிறா. அப்புறம் அந்த பெருசால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே இப்போ நான் தண்ணி கொடுத்தேன்னு வச்சுருவேன். தண்ணி கொடுத்தனத்துக்கு பாத்திரம் கூட நான் வாங்க மாட்டேன். என் பொண்ணை கூப்பிட்டு வந்து என் வீட்டோட வச்சுக்குவேன். உங்கள் பையன் வேணா இங்கே தான் இருக்கணும். ஏப்பா இவ்வளோ கண்டிஷன் போட்டு எதுக்குப்பா அந்த பொண்ணை அப்படி கொடுக்குற, நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பையன் செத்து போயிடுவான்னு வந்து அழுகுறாங்களே, காலில் விழுந்துட்டு அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் அங்கே செல்லுபடியே ஆகலிங்க. அந்த பொண்ணோட அழகில் அந்த பையன் மயங்கி போய் நல்லா இருக்கட்டும். இதே மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னவோ பண்ணி எஸ்ஐ லேடி அவங்க பொம்பளை அவங்கள வர சொல்லி அவங்கக்கிட்ட எழுதி கையெழுத்து போட்டு எந்த பிரச்சனையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அந்த பையன் கையெழுத்து போட்டு இன்றைக்கி அழகாக இருக்கிறான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணினா அப்படின்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச்மெண்ட் கல்யாணமே வந்து போலீஸோட இதில் நடந்தது. அவங்க எழுதி அந்த பையன் கையெழுத்து போட்டு அவங்க அம்மா கையெழுத்து போட்டு அவங்க அப்பா கையெழுத்து போட்டு அவங்க தாத்தா கிட்ட அந்த பையனோட தாத்தா கிட்ட ஒரு லிஸ்ட்டே எழுதி கையெழுத்து வாங்கினாங்க. நீங்கள் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அவங்க விஷயத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிடக்கூடாது, எந்த டவுரியும் வந்து கேட்கக்கூடாது, உங்கள் வீட்டில் அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லக்கூடாது, அவங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்க யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி